I Ching, the Book of Changes. இது சைனாவில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினது. இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா நான் உங்களுக்கு ஒரு பாட்டை சொல்லுவேன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்மாலஜி ஆஃப் ஐ சிங். பொதுவாக என்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி, அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஆனால் கேட்குறவங்க மனசு நியாயமாக இருக்கணும். நம்ம காலத்துலேருந்து கொஞ்சம் கிட்டக்க போனோம்னா பேக்வேர்ட் கன்ஃபியூசியஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஐ சிங் படிச்சுட்டு ஐ சிங்க்கு கமெண்டரி எழுதியிருப்பார். ஒரு முக்கியமான எக்ஸ்டென்ஷன் இதில் என்னென்னா ஆட்களை பார்க்காம படிக்கலாம். நான் பாம்பேயில் ஐசியூவில் பார்த்திருந்த டாக்டருக்கு அவர் ஃப்ரெண்டு சொன்னார் பெங்களூர்லேருந்து, நான் சென்னையில் படித்து சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 நாளில் வெளியில் வந்துடுவேன். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். நம்ம பாரம்பரிய முறைப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு புது விஷயம் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜோதிட முறையில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான முறைகள் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாரோட் ட்ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை நியூமராலஜியில் நிறைய புது மாற்றங்கள் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஐ சிங் அப்படின்னு ஒரு விஷயம் சைனீஸ் முறையில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் அதில் நிறைய அக்யூரேட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஐ சிங் ப்ராக்டிசர் மிஸ்டர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். ஸோ ஜென்ரலாக ஐ சிங் அப்படின்னா என்ன, நீங்கள் அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? 2 கேள்வி கேட்டீங்க. முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். ஐ சிங் என்ற பதம் சைனாலேருந்து வந்தது. இது ஒரு புத்தகம் மாதிரி எழுதின ஒரு ரைட்டிங்கை குறிக்கிறது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஐ சிங் த புக் ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எடுத்துக்கலாம். இது சைனாவில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினது. சைனீஸ் ஸ்கிரிப்ட் கேலிகிராஃபியில் எழுதியிருக்கோம். அது எழுதினதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேம்பூவில் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் பனை ஓலை அது இதெல்லாம் இருக்க மாதிரி பேம்பூவில் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பேம்பூ எழுதின புஸ்தகம் இதுதான் ஐ சிங். பழைய காலத்தில் அதுதான் முறை. பேம்புவை சீசன் பண்ணிவிட்டு கலிகிராஃபிக் பென் வச்சு இங்கை தொட்டு எழுதி அப்படி வச்சு எழுதினது. ஐ சிங் த புக் ஆஃப் சேஞ்சஸ், ஃபஸ்ட்டு கிளாசிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லலாம். சைனாவில் நிறைய கிளாசிக், ஒரு 5 புஸ்தகத்தை கிளாசிக்னு சொல்லுவாங்க. அந்த 5ல் டாப் அண்ட் த பெஸ்ட் அண்ட் த ஃபஸ்ட் லிஸ்ட்டு வர்றது ஐ சிங். ஸோ இப்போ ஐ சிங்கை பற்றி தெரியாதவங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கிரகங்களை, கட்டத்தை, ராசிகளை வச்சு கணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஐ சிங்கை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? வெரி குட். சாதாரணமாக அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி நம்ம மனசில் எழுந்திருக்கணும். அதுதான் ஆரம்பம். அந்த ஆரம்பத்துக்கான விடை தேடுதல், மனித குலத்தில் தேடுதல், குவெஸ்ட் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு ரொம்ப பழமையான ஒரு குணம். காலங்காலமாக வருது. இடம், பொருள் மாற்றம், கால மாற்றம் என்ன நடந்தாலும் இந்த தேடுதல்ங்கிற குணம் உலகம் முழுக்க இருக்கவங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் தேடுதலுக்கு பதில் கொடுக்குற ஒரு ரைட்டிங் ஐ சிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டில் பேசினோம்னா லைஃப் சேஞ்சிங் மேனுவல். நமக்கெல்லாம் எந்த சிச்சுவேஷன் வேணாலும் நம்ம ஒரு கைடன்ஸ் கேட்கலாம், ஒரு வழிகாட்டுதல். ஒரு சின்ன டிராஃபிக் ரோட்டில் போகும்போது டிராஃபிக்கே நமக்கு ரூல்ஸ் பார்க்கணும். எல்லோ இருக்கா, ஆம்பர், ரெட் வருதா, ரைட் லெஃப்ட் கிளியரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் லைஃபுக்கு நம்மளை வழி நடத்தி குற்றம் குறைகளை குறைத்து வாழ்க்கையில் முன்னேற்றங்களை சந்தித்து நல்லபடியாக வாழ்ந்து நம்ம நல்லபடியாக வாழ்ந்து கூட இருக்கவங்க மற்றவங்களை பாதுகாத்து இயற்கையை காப்பாற்றி நம்ம ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் அதுக்கும் இங்கே இடம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதுக்கான ரைட்டிங் தான் ஐ சிங். ஸோ இப்போ ஒரு புரிதலுக்காக ஐ சிங்கை நம்ம இந்திய முறைப்படி இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை கூட கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? இது ஒப்பீடுக்காக மட்டும் உபயோகிக்கிற வார்த்தை. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் எழுதியிருப்பாங்க பழங்காலத்தில். அதை நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக சொன்னமே தவிர நாடி இஸ் யூனிக். அதில் என்னென்னா கட்டை விரல் இருந்தால் தான் நாடி படிக்க முடியும். அது போக 18 காண்டம், அதில் எந்த காண்டத்தில் உங்களுக்கான கேள்வி எழுதோ அதை வச்சு படிப்பாங்க. ஆனால் ஒரு வித்தியாசத்துக்காக உணர்த்துறதுக்காக சொல்கிறேன். ஐ சிங்கில் அப்படி இல்லை. ஒரு ரைட்டிங் 64 சாப்டர், கேள்வி எது வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம், எந்த சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் வெளிநாடு போகலாமா,
இல்லை இந்த சொத்து வாங்கலாமா, இந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமா, எப்படி நம்மளை ஆரோக்கியம் பற்றி கேட்குறது. ஸோ நம்மளை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பல சந்தர்ப்பங்களுக்கு வழிகாட்டுதல், பதில், டைரக்ஷன், மேப்பிங், சைக்கலாஜிக்கல் அட்வைஸ். ஸோ அப்படி இந்த மாதிரி பதில் இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். பொதுவாக நான் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் நம்ம கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லும். அந்த காலகட்டத்தில் நம்ம உணர்ந்துக்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எதுவோ அதை நமக்கு உணர்த்தும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஒரு பெரிய ஆஃபீஸர், இன்ஸ்டிடியூஷன், ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டிடியூஷனுடைய தலைவர், அவங்க ஏதோ சிலபஸில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அங்கே உள்ள 2 டீச்சர்ஸ் கட்டையை கொடுக்குறாங்க. அவர் ஐச்சிங்கில் கேட்குறாரு. ஐச்சிங் என்ன பதில் சொல்லிச்சுன்னா, நீ அவர்கள் மீது துறை வழி நடவடிக்கை எடுக்கலாம் அவங்கள சரி பண்ணுறதுக்காக. அந்த பதிலை சொல்லிவிட்டு கூட நான் அவர்கிட்ட சொன்னேன் படிக்கும்போது, உனக்கு நீ கேட்காத ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, உன் பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பற்றி பேசு. நான் என்ன உணர்த்த வரேன்னா, ஐச்சிங்கிற அந்த ஒரு ரைட்டிங் கடவுளுக்கு நிகரான, இயற்கையோடு ஒப்பிடக்கூடிய, நம் மீது அக்கறை, கருணை, மிகுந்த பாசம், அன்பு, தந்தை தாய் கடவுளை தவிர வேறு யாரும் அந்த மாதிரி நம்ம மேலே அக்கறை காரணம். ஸோ அந்த மாதிரி குணம் கொண்டது ஐச்சிங். ஸோ வேணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதையும் உணர்த்தும். ஸோ நாடியில் இன்னொரு வகை இருக்குது, ஜீவ நாடி. அந்த இடத்துல படிக்கிறதுக்கு கைரேகை வேண்டாம், எழுத்துக்கள் போகும். அது படித்தவங்க அனுமத் தாசன் ஒரு பெரிய ஐயா இருந்தார், இப்போ அவர் இல்லை. மற்றும் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதுபோக இந்தியாவில் என்ன சிஸ்டம் இருக்குது இதோட கம்பேர் பண்ணுற மாதிரி அப்படின்னு கேட்டால், பஞ்ச பாண்டவர்களில் சகாதேவன் ஒருத்தர். சகாதேவன் ஆரூடம் எழுதியிருப்பார். அதுக்கு பேர் சகாதேவர் ஆரூடம். அதுபோக அகஸ்திய மாமுனி எழுதின ஒரு எழுத்து இருக்குது, அதை பாய்ச்சிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் 64 சாப்டர் இருக்கும். இதில் என்ன பிரமிக்க வேண்டிய விஷயம்னா, அகஸ்தியர் எழுதின ரைட்டிங்கில் 64 சாப்டர், சகாதேவன் எழுதின ஆரக்கல்ல 64 சாப்டர், ஐச்சிங்கில் 64 சாப்டர், டிஎன்ஏ கார்டன்ஸ் 64, பைரவர்கள் 64, யோகினிகள் 64, ஸ்ரீசக்கரம் அதில் உள்ள அந்த லே அவுட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 64 குறிக்கும் கணக்குக்கு. ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா, காலங்கள் வித்தியாசப்பட்டாலும், இடங்கள் மாறுபட்டாலும், அந்தந்த மனித குலத்துக்கு அந்தந்த இடத்துல இருந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நாடி, அதே மாதிரி ஐச்சிங். நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் அந்த கிரகங்களை வச்சு நம்ம பேசுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஐச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதன் அடிப்படையில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா நான் உங்களுக்கு ஒரு பாட்டை சொல்லணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, காஸ்மாலஜி ஆஃப் ஐச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு படம், இந்த படத்தில் நிறைய விளக்கங்கள் இருக்கும். அதை நான் ஒரு பாட்டாக சொல்கிறேன். ஃப்ரம் நத்திங் கேம் ஒன், ஒன் கேவ் பர்த் டு டூ, டூ கேவ் பர்த் டு ஃபோர், தே கேவ் பர்த் டு மெனி. அது பார்த்தீங்கன்னா 2 பவர் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். 2 ப்ரோக்ரெஷன், 2 into 2 into 2 அந்த மாதிரி வரும். அந்த ஃப்ரம் நத்திங் அப்படிங்கிறது இயற்கை சிருஷ்டி. அதிலேருந்து வந்ததை 2ஆக பிரித்து மேல் அண்ட் ஃபீமேல் ஆக்கி இன் அண்ட் யாங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 நாள் ஆனது தாயின் தாயாங், ஷாவின் ஷாவ்யாங். அது 8 ஆச்சு. அந்த 8 என்னென்னா, அப்பா அம்மா, ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்கள் மாதிரி இருக்கும். அப்பா அம்மா, மூத்த மகன், நடுமகன், இளைய மகன், மூத்த மகள், நடுமகள், இளைய மகள். இப்போ நம்ம இங்கே நம்ம சிஸ்டமில் கிரகங்கள் இருக்கிற மாதிரி இங்கே 8 எலிமெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு பேர் பா குவா அப்படின்னு பேர். பா அப்படின்னா 8 என்ற அர்த்தம் சைனீஸ் மொழியில். குவா அப்படிங்கிறது 3 வரிகளை கொண்ட ஒரு படம். இதுக்கு பேர் பாகுவா. இதை முதல்ல கண்டுபிடிச்சவர் பேர் கிங் ஃபூசி. அவர் ஒரு ராஜா. முக்கியமான ஒரு கேள்வி மனசில் வரும், ஐச்சிங்கை வேறு யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க எந்தெந்த நாட்டில் அப்படின்னு. சைனா, மங்கோலியா, சவுத் கொரியா. இது சவுத் கொரியன் ஃப்ளாக். பார்த்தீங்கன்னா இதில் ஐச்சிங் கொடுத்த 4 அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஹெவன், எர்த், வாட்டர், ஃபயர். இது 4ம் 4 கார்டினல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ இன்றைக்கும் இப்பயும் நடைமுறையில் உள்ள சவுத் கொரியன் ஃப்ளாகு. அது போக வியட்நாம், ஜப்பானில் தொக்குகாவா பீரியட், தக்கேவுச்சி டாக்குமெண்ட்ஸ், எடோ பீரியட் அப்படின்லாம் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா மன்னர் ஆண்ட காலம். அப்போது சைனாலேருந்து வந்த ஐச்சிங்க ஜாப்பனீஸில் அவங்க படித்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஜப்பானில் அதுக்கு பேர் இக்கிடன். அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு குறிப்பாக கேட்டோம்னா, ஒரு வரி போடுறது, ஒரு நபரை பெரிய தலைமை பதவி கொடுத்து நாட்டுக்காக தூதுவர் அந்த மாதிரி அனுப்புறது, இன்னொரு நாட்டு மேலே படையெடுக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும்போது ஐச்சிங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. அது போக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வெஸ்டர்ன் வேர்ல்டு அவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களான்னு கேட்கலாம். நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 150-175 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1900 அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் நேஷ்னல் ஜேம்ஸ் லெகே அப்படிங்கிறவர் ஐச்சிங்க படிச்சுட்டு அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். கொஞ்சம் காலம் கழித்து ஜெர்மன்லேருந்து ரிச்சர்ட் வில்லம் அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்ட், அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சைனா போயிட்டு அங்கே அவர் போனவர் என்ன அதிசயம் அங்கே நடந்ததோ, சைனீஸ் லாங்குவேஜ் படித்து ஐச்சிங் படித்து அதை சைனீஸ்லேருந்து ஜெர்மனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அது பப்ளிஷ் பண்ணி ஜெர்மனில் இருக்கும்போது அதை உலகத்தினுடைய டாப் சைக்காலஜிஸ்ட் கார்ல் குஸ்டாவ் யுங் அப்படின்னு பேர். அவர் சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய பிரைமரி ஸ்டூடெண்ட். இன்றைக்கி உளவியல் தந்தை அப்படிங்கிற பெயர் சொல்லக்கூடிய மதிப்பு கொண்டவர் அவர் ஜெர்மனில் உள்ள ஐச்சிங் புக் படித்தார். இந்த புக் இங்கிலீஷில் இருக்கும், இதனுடைய ஒரிஜினல் ரைட்டிங் ஜெர்மனில் இருக்கும். ரிச்சர்ட் வில்லம் ஜெர்மனில் எழுதினதை கார்ல் குஸ்டாவ் யுங் 30 வருஷம் படிச்சிருக்கார். அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம படிச்சிட்டோம், இங்கிலீஷ் பேசுகிற மக்களுக்கு இதை கொண்டு சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்காக என்ன பண்ணுவார், இவர் தன் கைப்பட ஒரு 4 வேர்டு அப்படிங்கிறத எழுதியிருப்பார். இது அவர் எழுதினது வருஷம் 1949. இந்த 4 வேர்டு எழுதி இதை பேஸ் பண்ணி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க, ஜெர்மன்லேருந்து இங்கிலீஷ். அதுக்கு உதவினவர் கார்ல் பெயின்ஸ். ஒரிஜினல் ஜெர்மன் by Richard Wilhelm. Carl Jung promoted the translation. Carl Baines assisted in the process. So இது ஒன் ஆஃப் தி ஆத்தென்டிக் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் ஒரு 800 பக்கம் இருக்கும். இதில் டீட்டெயில்டாக ஐச்சிங் பற்றி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வராங்க, ஒரு கேள்வியோடு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பையனை காலேஜில் சேர்க்கணும், இல்லை ஒரு இடத்த வாங்குறது விஷயமா உங்ககிட்ட வராங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்படி கணிப்பீங்க அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? பொதுவாக என்ன கேள்வியெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி, அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஆனால் கேட்குறவங்க மனசு நியாயமாக இருக்கணும், தேவை முறையாக இருக்கணும். அவுட் ஆஃப் த வே ப்ரோஹிபிட்டட் திங்ஸ் அதுக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா we are trained like that, seniors we think like that. ஸோ கேள்வி நியாயமாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு பையன் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய முதலாளி என்ன வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவாரா, வில் மை எம்ப்ளாயர் ஸ்பான்சர் மை ஓவர்சீஸ் அசைன்மெண்ட். அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி நான் அந்த பையன் படித்தார், முன்னாடி உட்காந்து படிச்சுட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேட்டார். இந்த மாதிரி அவருக்கு வந்த பதில், ஃபேவரபிள் டு டைன் அவே ஃப்ரம் த ஹோம், வீட்டை விட்டு வெளியில் சாப்பிட்றது. ஃபேவரபிள் டு கிராஸ் கிரேட் வாட்டர்ஸ், இங்கே கிரேட் வாட்டர்ன்ற அர்த்தம் கடல், கடல் கடந்து போகலாம். என்ன நடந்தது ஆச்சரியமாக அந்த கேஸில், சனிக்கிழமை அவர் கேட்டிருக்காரு, திங்கக்கிழமை அவர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜர். ஆஃபீஸ் போனவுடனே இந்த இது கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் கொடுத்துட்டு லட்டு கொடுத்தாங்களாம், யூ ஆர் ப்ரமோட்டட் ஃபார் ஓவர்சீஸ் அசைன்மெண்ட். ஸோ இது வேலை நிமித்தம் நியாயமான கேள்வி. அதாவது அந்த நபர் அதுக்கு உரிய அந்த குணங்கள், குவாலிட்டிஸ், எஜுகேஷ்னல் இது எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருந்து கேட்டது. ஸோ கேள்வி நியாயமாக இருக்கணும், கேள்வி அந்த மனிதனுடைய அவங்க சைட்லேருந்து வரணும். சும்மா உதாரணத்துக்கு விளையாட்டாலெலாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சொக்கா மஞ்சள் கலரா, அது கேட்கக்கூடாது. ஏன்னா அது உன்னுடைய சாதாரண அறிவை கொண்டு நீ சாதாரணமாகவே தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு ஒரு பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டாம். இங்கே இஸ் a great wisdom to give you exceptional knowledge, exceptional guidance. அது டெரெயின் எப்படி இருக்கும், இப்போ ஒரு ட்ரெக்கிங் போகிறாங்க அப்படின்னா அவங்க போக போகிற இடம் எப்படி இருக்குன்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வேட்டைக்கு போகிறாங்க, வேட்டைக்கு போகிறவங்கள ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் இந்த ரைட்டிங்கில், abandon the hunt, do not pursue.
என்னென்னா இவங்க போகிற அந்த காட்டு பகுதியில் இவங்களுக்கு வழி தெரியாமல் போகலாம், வழி மாறி போயிடலாம், திடீர்னு இருட்டி போகலாம், இல்லை மிருகங்கள் கிராஸ் பண்ணலாம், இல்லை திடீர்னு இவங்க போகிற இடத்துல ஆறு வருமா இருக்கும், காட்டாறு. அதெல்லாம் டேஞ்சர். அதாவது என்னென்னா ஐச்சிங் வந்து கடவுளுக்கு சமம். எதில் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளுடைய நன்மையை எப்பயும் வசதி வச்சுக்கிறது, எப்பயும் நம்மளை வந்து அவசரம் ஏற்பட்டால் கண்டிக்கிறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட சாப்டரில் சொல்லும், டு நாட் என்கேஜ் இன் டிவினேஷன். இது ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு சட்ட திருத்தம் வேணும் அப்படின்னு ஏதோ எதிர்பார்க்குறாங்க. அந்த சட்ட திருத்தம் கேஸ் எல்லாம் போட்டாங்க போல இருக்குது. ஆனால் ஐச்சிங்க கேட்டபோது என்ன சொல்லுது, ரெஸ்ட்ரெயின்ட், நீ உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோ, டு நாட் என்கேஜ் இன் ரீடிங். ஏன்னா இது வந்து பல சட்ட நுணுக்கங்களில் சேர்ந்தது. அது போக மாநில அரசு மத்திய அரசு சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் நேரம் எடுத்துக்கிறது. எடுத்தோம் கவுத்தோன்னெலாம் அது பண்ண முடியாது. நம்ம சொன்னோங்கிறதுக்காக அதை புஷ் பண்ண முடியாது. தள்ளுறது, பவர் காட்டுறது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை இது பண்ணுறதெல்லாம் அங்கே உபயோகப்படாது. அதுதான் அவங்களுக்கு வார்னிங். அது வந்து ஒரு கைடன். அது போக ப்ராப்பர்ட்டி வாங்கலாமான்னு கேட்கலாம். ஒருத்தர் வந்து டாக்டர் நல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு வந்துட்டார். அது எழுதி வச்சுருக்காரு, ஐ பாட் திஸ் ப்ராப்பர்ட்டி, இஸ் இட் குட் ஃபார் மீ, எனக்கு அது நல்லதா அப்படின்னு. நான் பார்த்தோம், சவுத் வெஸ்ட் ஃபேவரபிள், டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது, நல்ல ஃபேவரபிள்னு சொல்லிச்சு. ஆனால் எனக்கு இன்ட்யூட்டிவாக தெரிஞ்சது என்னென்னா, அவர் போகிற பாதையில் இந்த மீன் கடை, ஃபிஷ் மார்க்கெட், புச்சரி ஷாப், ரெகுலர் வெஜிடபிள் மார்க்கெட், நாய்ஸி. அதாவது பென்ஸ் காரில் போகிறவங்க டெய்லி இதை கடந்து போகணும். ஸோ அவருக்கு என்ன அட்வைஸ்னால், ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி தான், ஆனால் என்விரான்மெண்ட் சரௌண்டிங் சரியில்லை, நாட் சூட்டபிள் டு யுவர் ஸ்டேட்டஸ், ஸோ யூ கேன் அவாய்டு. இப்போ குறிப்பாக ஒன்று நினச்சிக்கலாம், ஐச்சிங்கில் சொன்னதை நான் கேட்டு பணிஞ்சிக்கணுமா, கீழ்ப்படையணுமான்னு கட்டாயமே கிடையாது. ஐச்சிங் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கொடுத்த பதில்களை உணர்ந்துக்கலாம், ஃபாலோ பண்ண விருப்பம் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு உங்கள் வழி போகலாம். ஸோ அதனால் எந்த கட்டாயமும் இல்லை. ஸோ இப்போ ஒரு ஐச்சிங்கில் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பதில்கள் வந்து கிடைக்கும் சார்? பதில், கைடன்ஸ், வார்னிங், ஆட்டிடியூட் கரெக்ஷன், ரெமெடிஸ் ஆர் பரிகாரம். நம்ம எல்லாரும் தேடின்னு போகிறது என்னென்ன, எடுத்த உடனே மெனு கார்டு மாதிரி பரிகாரம் இருக்கா, அது வந்து எங்கே தேவையோ அது ஐச்சிங் தானே சொல்லும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கேர்ள் என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலி டிவோட்டட், பாபாஜி அவங்க எல்லாம். காலெல்லாம் வந்துட்டு பேனா எல்லாம் கொடுத்து, அங்கிள் ஐ எம் கோயிங் டு யூஎஸ்ஏ. நான் ஏதோ அறிவாளி மாதிரி, உன் ஜிஆர்இ ஸ்கோர்லாம் நல்லா இருக்கா, டோஃபெல்லாம் எப்படி இருக்குது, அப்போ தான் நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும். அப்போ சொன்னேன், அது கொஞ்சம் சப்பையாக இருக்குது, ஐ எம் நாட் ஹாப்பி. நான் சொன்னேன், நீ எக்ஸாம் கொடுத்து ரீரைட் பண்ணி மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணேன்னா உனக்கு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இது காமன் சென்ஸ் வச்சு சொன்னது, அனுபவம் வச்சு. ஸோ அந்த பொண்ணு போயிட்டா. ஆனால் அவள் கேட்டால் என்ன வழி இருக்குது அப்படின்னு. ஐ கன்சல்டட் ஆயிடுச்சுங்க. அதில் என்ன பதில் வந்ததுன்னா, ஆன் த 6th day பதில், அவ்வளோதான். 6வது நாள் நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறேன், உனக்கு 6வது நாள் ஒரு ஸ்லாட் இருக்கும், நீ அதை எடுத்துன்னு எக்ஸாம் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு. அவள் சின்ன பொண்ணு, அதனால் விளையாட்டாக எடுத்துட்டா. அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் போய் பார்த்தா ஒரு ஸ்லாட் 6வது நாள் இருந்தது. இங்கே என்ன விஷயம்னா, நம்மளுடைய இன்டென்ஷன் கரெக்டாக இருந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரைட்டாக இருந்தால் வழி தானே திறக்கும், நமக்கான வழி கிடைக்கும். அங்கே சொன்ன 6வது நாள் அங்கே ஒரு ஸ்லாட் இருந்து அதை எடுத்துன்னு அப்புறம் யூஎஸ்ஏ போய் படித்தா. எதுக்கு சொல்ல வரேன், வழிகாட்டுதல். நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும், சில இடத்துல சொல்லியிருக்கோம், அபேண்டன் த ஹண்ட். ஏன் அப்படின்னா, இவங்க போகிற அந்த வேகத்தில் வழி மாறி போயிடுவாங்க. எப்போ இருட்டி போகும், எப்போ மிருகங்கள் அந்த இடத்துல கிராஸ் ஆகும்னு தெரியாது. அதனால் இந்த குணத்தை விடணும், இல்லை வெயிட் பண்ணணும். பங்கர் போட்டு நிற்கிறது, இந்த மரத்து மேலே வீடு கட்டி இருக்கிறது, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியும், ட்ரக்கிங் போகிறோம், ஹண்டிங் போகிறோன்னு. ஆனால் அந்த வேகம் மட்டும் இவங்களுக்குள்ளே இருந்து ஜாஸ்தி ஆகிடும். அதை குறைச்சிக்கணும். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம், அட்வான்ஸ் அண்ட் அட்டாக். இது எதுக்கு பிறந்தோம்னா, ஆர்மி, இந்த சம் ஆக்ஷன்ஸ் விச் யூ ஹேவ் டு டேக் டு கரெக்ட், இந்த சோஷியல் கரெக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அட்வான்ஸ் அண்ட் அட்டாக். குறிப்பாக சொல்லணும்னா ஆர்மி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இதில் இருக்கும்.
ஒரு படம் வந்து டைரெக்டாக உங்களால் உணர முடியாது, ஆனால் ஐச்சிங் நாலேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது சைனீஸில் இது வந்து ரெட் கிளிஃப் அப்படின்னு பேர் இந்த படத்துக்கு. இதில் என்னென்னா 2 படைகள், ஒன்று சின்னது இன்னொன்று பெருசு. சின்ன படைகள் உள்ள பலத்தை கொண்டு எப்படி பெரிய படையை ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு அவங்க ஜென்ரல் மாஸ்டர் மாதிரி அட்வைசர் வச்சுருப்பாங்க. அவர் இப்படி சரின்னு யோசிச்சுன்னு இருப்பார், மேலே பார்ப்பார், காற்று எப்படி அடிக்குது அது இது எல்லாம் பார்த்துன்னு இருப்பார். ஒரு நாள் அங்கே இருக்கவங்களை கேட்பார், which side is the wind tomorrow? அவன் சொல்லுவான், to the south. ஓ, இட் இஸ் ஃபேவரபிள் டு யூ, உங்களுக்கு சாதகமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள 10 போட்டை வச்சு கட்டி கொளுத்திட்டு எதிரிக்கு எகென்ஸ்டாக அனுப்பிடுவாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி அதில் ஒரு லேடி இருப்பாங்க, ரொம்ப டிவோட்டட் லேடி நாட்டுக்காக. அவள் என்ன பண்ணுவாள், இந்த ஜென்ரலை வந்து டீ செரிமனியில் என்கேஜ் பண்ணுவாள். அதாவது எல்லாம் சண்டை போட கோட்டை செவரு மேலே ஏறுற அளவுக்கு வந்துட்டு அங்கே போகிறார். இந்த ஜென்ரல் வந்து உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஜென்ரல் வந்து உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ யாரோ சொல்கிறாங்க, வார் இஸ் ஆன், கிவ் அஸ் கமாண்ட். அப்போ ஜென்ரல் சொல்லுவார், வெயிட், ஐ எம் டேக்கிங் டீ. அதாவது இந்த செரிமனிலேருந்து அவரால் வெளியில் வர முடியல, அவரை ரீடைன் பண்ணுறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம் அட்வான்ஸ், இன்னொரு இடத்துல ரிட்ரீட், இன்னொரு இடத்துல வந்து ஸ்டே. அதாவது இப்போ ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ண போகிறோம், வல்னரபிள் பாயிண்ட்டுன்னா அங்கே அவங்க பங்கர் வச்சு தங்கி வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் போவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்க்ரீஸ், அதாவது ஆட்களை கூட்டுறது, பேக்கப் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் குறைச்சிக்கிறது. அப்படின்னா என்ன, அவங்க வந்து பலம் இல்லாதவங்க இல்லை சாமர்த்தியம் போகாதவங்களாக இருப்பாங்க, அங்கே போய் நிறைய பேரை சேர்த்து ஒரு பிரயோஜனம் இருக்காது. இந்த மாதிரி இதில் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். பிஸ்னஸுக்கு இதில் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாமா, இல்லை ஒரு வேறு ஊரில் போய் பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா, இல்லை இன்னொருத்தரோடைய கூட்டு ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லுவாங்க, அது பண்ணலாமா. ஒரு குறிப்பாக ஒரு கேஸ் நான் படித்ததுக்கு அந்த கேஸ் சொல்கிறேன் என்னன்ட்டு. இவங்க வந்து அயன் ஓர், மைக்கா அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க நம்ம நாட்டிலேருந்து. ரொம்ப நாளாக ஜப்பனீஸோட உறவு இருக்குது. அதை உணர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வைப்போம் இந்தியாவில் அப்படின்னு. அந்த கம்பெனியோடைய எம்டி சின்ன வயசு உள்ளவர், அவருக்கு ஐச்சிங் பற்றி நாலேஜ் இல்லை, ஆனால் தெரியும். எப்பயோ நாங்கள் பேசும்போது ஜேவி அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை உணர்ந்து அவர் என்னை பார்க்க வந்தார். வந்தபோது என்ன கேட்டார்னா, அவர் ஜாப்பனீஸ் கஸ்டமர் இஸ் ப்ரப்போசிங் எ ஜேவி, இஸ் இட் பெனிஃபிஷியல் ஃபார் அஸ், அது எங்களுக்கு லாபகரமானதா. அது ஆச்சரியப்படுற மாதிரி என்ன பதில் வந்ததுன்னா, இதை பர்டிகுலர் நடவடிக்கை பண்ணினேன்னா, ஜேவி பண்ணால் உன்னுடைய சொக்கா கிழிஞ்சு போய்டுன்னு சொல்லி அர்த்தம் என்னென்னா நஷ்டம் ஏற்படும். யுவர் ஃபைன் க்ளோத் வில் எண்ட் அப் இன் டாட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் வரும். இதுலேருந்து என்ன உணர்ந்துக்கலாம்னா, அவங்க முடிவு எடுக்கிற கிரிட்டிக்கல் பாயிண்ட் அது. நஷ்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இல்லை பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்கோங்கிறது வேறு, நஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லி இந்த டிரான்சாக்ஷனை தவிர்க்கலாம். பல கோடிகள் சொத்து இன்வால்வ் ஆனது. எதுக்கு சொல்ல வரேன், கைடிங், வார்னிங், டைரக்ஷன், டெரெயின் மேப்பிங், போகிற இடத்தினுடைய இது எப்படி இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு அந்த என்ன சொல்லலாம், பிரிட்டிஷ் கயானா அங்கே இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவர் ஏதோ அங்கே அவருக்கு லேண்டு கிடைக்கும் போல் அது வாங்கலான்னு சொல்லி அங்கேருந்து அவரே ரீடிங் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாருன்னா அதில் பார்க்குறேன் வாட்டர் அண்ட் மவுண்டன் அப்படின்னு சொல்லி இமேஜ் காட்டுது. அப்புறம் அந்த பையன் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார், சார் இட் இஸ் சீ வாட்டர் அண்ட் தெர் இஸ் அ வால் பிஹைண்ட் இட். என்ன உணர்த்தவரன்னா, அவர் எங்கேயோ இருக்கார், படித்த பையன் எங்கேயோ இருக்கான், ப்ராப்பர்ட்டி எங்கேயோ இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற நான் எங்கே இருக்கேன். அர்த்தம் என்னென்னா, வி ஆர் ரிமோட்லி கனெக்டட். அந்த அளவுக்கு கனெக்ஷன்ஸ் ஏற்படும். இதையே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, உடம்பு முடியாமல் படுத்துன்னு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஐசியூவில் இருக்கவங்களால வந்து நம்மக்கிட்ட போய் பேசி கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. அவங்களுக்காக மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கிய சம்மந்தமான விஷயங்கள். ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் நிறைய இது ஓவர்சீஸ் ஸ்டடீஸ், ஜாயிண்ட் வெஞ்சர், ப்ராப்பர்ட்டி, லீகல் டிஸ்பியூட். ஒரு கேஸ்னால் நம்ம எப்படி நடந்துக்கணும், குறிப்பாக நம்ம கேஸுடைய எப்படி கண்டக்ட் பண்ணோன்னு அதில் இருக்கும். அது சொத்து வாங்கிறது, கொடுக்கறது, இன்ஹெரிட்டன்ஸ். சில நேரங்களில் பங்காளி சண்டை வரும், கொண்டாங்க கொடுத்தா சண்டை வரும். ஸோ அதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு வரும். அது போக இது ரொம்ப பழைய ரைட்டிங், ஆனால் ரொம்ப மாடர்ன் ரைட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து ட்ரைகிராம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து பைனரியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா 111
அடுத்தது 000, அடுத்தது 100. இதுதான் பைனரி. பைனரியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸ்டெகனோகிராஃபி, ப்ரிசர்வேஷன், என்கிரிப்ஷன், இதெல்லாம் இப்போ வந்த டெக்னாலஜி. ஆனால் ஐச்சிங் ரைட்டிங்கே வந்து என்கிரிப்டட் ரைட்டிங் இந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 64 ஹெக்ஸாகிராம் இருக்கும். அதனுடைய இமேஜ் இப்படி இருக்கும். இது வந்து ஒரு என்கிரிப்டட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். இதே ஒரே ஒரு நம்பரை நான் தனியாக பார்க்கணும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி ஓல்டு, வெரி மாடர்ன். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடி என்னென்னா, யூ ஹார்வெஸ்ட் வித்தவுட் ப்ளவிங். இது என்னது? எப்படி நிலம் வேணுமே. இப்போது ரீசெண்ட் காலத்தில் ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு கல்டிவேஷனுக்கு. என்னென்னா ஹைட்ரோபோனிக்ஸ். அதில் காயர் பெட்டை வச்சு பிளான்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வளர்ந்த பின்னா அந்த பைப்பு அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாட்டர் ஃபீட் பண்ணி நியூட்ரியன்ஸ் போட்டு கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணி பீப்புள் ஆர் மேக்கிங் மில்லியன்ஸ், பல கோடி சம்பாதிக்கிறாங்க அந்த பர்டிகுலர் கல்டிவேஷன். அதுலேயே வந்து வெர்டிக்கல் இருக்கும், நிறைய இருக்கும். என்ன உணர்த்த வரேன்னா வெரி ஓல்டு, வெரி மாடர்ன். அப்படி பார்த்தா இதனுடைய வயசு என்னன்னு கேட்கலாம். வயசை சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷம். அடுத்த கேள்வி என்ன, இது 5000 வருஷம்னு சொல்கிறீங்க, எழுதுனது யார்? சொல்ல போனோம்னா 4 பேருடைய தொடர்பு இதில் இருக்கும். முதல்ல எழுதினவருக்கு பேர் கிங் ஃபூசின்னு பேர். அவர் ஒரு ராஜா. இதில் என்ன ஆச்சரியம்னா சாமானியனோ முனிவர்களோ எழுதலை, ராஜாக்களில் எழுதியிருக்காங்க. அதுதான் இங்கே வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சுக்காது. அவருடைய ஃபோட்டோ இப்படி இருக்கும். கிங் ஃபூசின் பேர். காலம் கடந்தது. கொஞ்சம் காலம் கழித்து கிங் வென் அப்படிங்கிறவர் இருக்க கொஞ்சம் அடிஷன்ஸ் எழுதுவார். அதே காலத்தில் டியூக் ஆஃப் ஜவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கிங் வென்னுடைய மகன். அவர் வந்து இதில் 6 லைன் இருக்கும். இந்த 6 லைனை வந்து அவர் எழுதுவார். அதுக்கு பேர் மூவிங் லைன்னு பேர். இவங்க எல்லாரும் பழமை காலத்தை சேர்ந்தவங்க. நம்ம காலத்துலேருந்து கொஞ்சம் கிட்டக்க போனோம்னா பேக்வேர்ட் கன்ஃபியூசியஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஐச்சிங் படிச்சுட்டு ஐச்சிங்க்கு கமெண்டரி எழுதியிருப்பார். அதுக்கு பேர் 10 விங்ஸ் அப்படின்னு பேர். முதல் 3 பேர் எழுதினது பழமை காலம், அதோட அடிஷன்ஸ் 10 விங்ஸ் எழுதினது கன்ஃபியூசியஸ். இப்போ கன்ஃபியூசியஸை பற்றி அமெரிக்காலெலாம் PhD படிக்கிறாங்க. கன்ஃபியூஷனிசம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு, ஒரு ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். அதுவும் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கன்ஃபியூசியஸ் இறக்குற தருவாயில் சைனாவில் வந்து புதைப்பாங்க. இவரை கொண்டு போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான், மாஸ்டர் வாட் வில் யூ டூ இஃப் காட் கிவ்ஸ் யூ அனதர் லைஃப்? அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு கடவுள் இன்னொரு உயிரை கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் அப்படி எழுந்து, ஐ வில் ஸ்பெண்ட் 50 ஆஃப் தட் ரீடிங் ஐச்சிங். அப்போது இன்னொரு ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், மாஸ்டர் வேர்ல்டு இஸ் ரீடிங். உலகத்தில் எல்லோரும் நீங்கள் எழுதுனதெல்லாம் படிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஏன் திருப்பி ஐச்சிங் படிக்கணும்னு சொல்கிறீங்கன்னு. அப்போ அவர் சொல்லுவார் சின்ன வரி, டு லிவ் எ பெட்டர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. இதுதான் லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷியஸ். ஸோ அது போக மெடிக்கல் ஃபீல்டில் இதுக்கு அவ்வளோ அப்ளிகேஷன். 2 கிரேட் ரைட்டிங்ஸ் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில். மெடிசன் சொன்னோம்னா அந்த ஹெட் ஆஃப் பிரான்ச் நேம்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன், அக்குபஞ்சர், குவாஷா, பைதாலஜின், ஹிஜாமா, ஃபயர் தெரப்பி அண்ட் அதர்ஸ். இவ்வளவு சிஸ்டமும் ஐச்சிங்லேருந்து சுஜோக், பர்டிகுலர்லி சுஜோக் வந்து சவுத் கொரியன் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் வந்து yin and yangலேருந்து வந்தது. நம்ம அந்த ஆரிஜினில் பார்த்தோம் இல்லையா, 1 gave birth to 2, அந்த 2 தான் yin and yang. இப்படி இருக்கும். நம்ம ருபிக்கு ஆர் போடுற மாதிரி யாங்குக்கு அன்புரோக்கன் இந்த லைன் இருக்கு, இன் புரோக்கன். ஸோ இதை வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் அரைவ் பண்ணி அதை வந்து 5 எலிமெண்ட் தியரி அதோட கனெக்ட் ஆகும். நம்ம ஊரில் பஞ்சபூதம்னு சொல்கிறது அது அங்கே 5 எலிமெண்ட்ஸ். இதே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆனால் ஐச்சிங்கில் 8 இருக்கும். தட் இஸ் சம்திங் இன் த பிளேஸ் ஆஃப் 9 பிளானட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து வித்தியாசம், வேறு இடத்துல பிறந்ததே தவிர உபயோகம் படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 ஒன்றா தான் வரும். ஸோ இந்த ஐச்சிங்கை வந்து நீங்கள் எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அண்ட் இப்போ ஒருத்தர் ஐச்சிங் படிக்கணும் அப்படின்னா இதை வந்து எப்படி ஆரம்பிக்கணும்? 2 கேள்வி. அதில் முதல் பதில் சொல்லிடுறேன். எனக்கு ஐச்சிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது. அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் படிப்பேன். புத்தி சூத்ராஸ்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். அப்படி படிச்சுட்டே வரும்போது
இந்த சிஸ்டம். நான் நிறைய சிஸ்டம்ஸ் படிச்சிருக்கேன். லைக் சிமிலர் ரூன்ஸ், டாரோ, இது துளசி ராமாயண் பேஸ் பண்ணுறது, திபெத்தியன் ஆரக்கிள், ஐச்சிங். ஸோ இந்த மாதிரி படிச்சுனே வரும்போது அதை பற்றியெல்லாம் நாலேஜ் தேடல். ஐ வாஸ் வெரி யங். ஸோ அந்த தேடுதல் இருக்கும்போது ஒரு நாள் நான் ஒரு புக் ஷாப்பில் இருந்தேன். ஃபவுண்டன் ஹெட்டுன்னு பேர் அதுக்கு. அங்கே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு பேசும்போது ஐ மேட் அ கமெண்ட். இங்கே ஒருத்தன் இருக்கான், யாருக்கும் எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். அப்போ தான் சர்ப்ரைஸ் நடந்தது. என்னுடைய தோலை ஒருத்தர் தட்டினாங்க. நான் திரும்பின உடனே, நீ திட்டுறது நான் தான்டா, நீ யார், நான் எதுக்கு உன்னை பார்க்கணும்? 3. நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்லாம் இருக்கான், ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தெரியும், ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டான் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், யூ கம் வி வில் டிஸ்கஸ் அப்படின்னாரு. அவர் வந்து நல்ல லெவலில் இருக்கார், ப்ரொஃபஸர், அஸ்ட்ராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அதெல்லாம் நம்ம ஒரு சிஸ்டம், அது பிளேயிங் கார்டை வச்சு சொல்கிறது, அதெல்லாம் அவர் கிளாடி. சரி, எனக்கு இப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இவர் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நமக்கு ஆர்வம் இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் அவரை அன்றைக்கி ரூடாக பேசினது தப்பு, அது அறியாமல், சின்ன வயசு, உலகம் புரியாது நேரம் இருந்தாலும் அதுதான் ஸ்டார்டிங் ஃபயர் அப்படின்னு வச்சுக்கலாம், ட்ரிகர்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நானே படித்தேன், நிறைய முயற்சி பண்ணி படித்து கொஞ்சம் புரியும், நிறைய புரியாது, அது இது உருண்டு பிறண்டு அதெல்லாம் ஒரு நாள் ஐ திங்க் ஸ்டார்டட் டாக்கிங் டு மீ. எப்படின்னா, இதில் சாப்டர் 4ன்னு ஒன்று வரும். அதில் என்ன சொல்லும், இட் இஸ் த இன்னசென்ட் சைல்டு ஹூ இஸ் சீக்கிங் மை விஸ்டம். ஐ எம் நாட் கோயிங் ஆஃப்டர் ஹிம். ஃபஸ்ட் டைம் வென் யூ ஆஸ்க் மீ வித் ரெவரன்ஸ், with respect and genuineness, I reveal a favorable answer. If you repeat the question or if you play games or tricks, I don't reveal a favorable question. இது வந்து எனக்கு வந்து என்ட்ரி. இப்போ பாபாவில் காட்டுற மாதிரி வா பாபா அப்படின்னு கைப்பிடிச்சி இழுத்தாங்க பாருங்கள். ஸோ அப்படி இழுத்து என்ன அந்த கிளப்புக்குள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் புரிதல் வளர்ந்து காலம் போய் நிறைய நாள் படித்து மெடிடேட் பண்ணி அதை பற்றி ஸ்டடி பண்ணி மற்றவங்களுக்கு கன்சல்ட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஜாஸ்தி எனக்கு. அதனால் வந்த புரிதல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் நான் ஆரம்பித்ததுக்கான காரணம், நான் அப்படி கற்றுண்டது. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஹியூமிலிட்டி, ஐ திங்க் இஸ் மை டீச்சர் டைரக்ட்லி. அவர் பின்னாடி வந்து ஒரு நாள் வந்து அந்த மாஸ்டர்கிட்ட வந்து நான் சொன்னேன், நான் ரீடிங் பண்ணும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் இது வந்தது, டேம் த கிரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. அது மாதிரி வந்திருக்கு என்ன. அப்போ அவர் சொன்னார், நீ வாடா என்கிட்ட பேசலாம், ஐ எம் த கிரேட் டு பி டேம்டு பை யூ அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் போய் உட்காந்து பேசினோம், ஊஞ்சல் ஆடி அந்த இதெல்லாம் சொல்லி அவர் எப்படி படிக்க ஆரம்பித்தார், கொஞ்சம் கேஸ் ஸ்டடிஸ் ஷேரிங் அதெல்லாம் வந்து தட் வாஸ் ஆல் என்கரேஜிங். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ காட் கனெக்டட் வித் திஸ். ஸோ ரெண்டாவது கேள்வி, அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலாம். பொதுவாக இதை ஒரு நாவல் மாதிரி படிக்க முடியாது. அர்த்தம் என்னென்னா, ஒருத்தர் படிக்கிறதுக்கு அந்த சின்சியாரிட்டி வேணும், ஹியூமிலிட்டி அடக்கம் வேணும், நமக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வேணும், அது குழந்தைக்கு உள்ள அந்த என்ன சொல்லாங்க க்யூரியாசிட்டி அது வேணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், எனக்கெல்லாம் தெரியுமே அப்படிங்கிற அந்த குணம் இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா யார் வேணால் இதை எடுத்து படிக்கலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் இந்த படிக்கிற டைமை குறைக்கிறதுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரு கோர்ஸ் மாதிரி டிசைன் பண்ணி, அதாவது எந்த சாப்டரை எப்போ படிக்கணும், எது முதல்ல எது ரெண்டாவது, எப்படி படிச்சுன்னு வந்தால் அந்த நாலேஜ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி சேர்ந்து மொத்தமாக ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிற அந்த கணக்கில் 6 மணி நேரம் இருந்தால் எதிரில் உள்ளவங்க இந்த புக்கை எடுத்து படிக்கலாம். 6 hours டைம் கேட்கலாம், 6 hours போருமா அப்படின்னு. 6 hours என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது. பொதுவாக 6 hours தாண்டாது. ரொம்ப எக்ஸப்ஷனல் கேஸில் இட் மே கோ டு 7 hours. இன்ட்ரெஸ்ட், அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட், புரிதல், அவங்களுடைய ஸ்டெமினா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை, வில்லிங்னஸ் டு ஃபாலோ, அதெல்லாம் இருக்குது. ஸோ 6 to 7 hours ஆவரேஜ் இருந்தால் ஒருத்தர் இதை படிக்கலாம். எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஏன்னா அவங்க இதோட ட்ராவல் பண்ண, இட் இஸ் லைக் எ ஜேர்னி. இன்றைக்கி நான் போயிட்டேன், ஒரு தடவை இது பண்ணிட்டேன், படிச்சுட்டேன், மாஸ்டர் பண்ணிட்டேன்னு கிடையாது. புது புது அர்த்தங்கள் வரும். ஒரே வார்த்தைக்கு வெறும் ஹெட்டிங்க்கே புதுசாக ஒரு அர்த்தம் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து க்யூரியாசிட்டியை எப்பயும் கான்ஸ்டண்ட்டாக நம்ம கூட வச்சுன்னு ஒபீடியன்ஸ், வில்லிங்னஸ் வச்சுருந்தோம்னா நம்ம படிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் வேணும்.
என்னன்னா இங்கே இது எல்லாருடைய மதர் டங்லையும் இருக்கான்னா அது எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழில் டீப்பாக புக்கு எழுதலை. யாரோ ஒரு பையன் ஏதோ எழுதினார், ஆனால் அது கம்ப்ளீட் ஆகலை. அதனால் தமிழில் தான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணிக்கூடாது, என்ன சொல்கிறது, பிடிவாதம் பிடிக்கூடாது. இங்கிலீஷில் இருக்குது, முயற்சி பண்ணி நம்ம படிச்சுக்கணும். அப்படி நம்மளால் இயலாமல் இருந்ததுன்னா யாரையாவது வச்சு படித்து சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லை ஆசான் கிட்ட படித்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தமிழில் தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதனால் லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். இப்படி உலகம் முழுக்க இன்றைக்கி எல்லா மொழிகள்லையும் இது டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. பொதுவாக இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ராசி, நட்சத்திரம், டேட் ஆஃப் பர்த் ஆச்சும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பகலில் பார்க்கணும், நைட்டில் பார்க்கக்கூடாது அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஐச்சிங் பார்க்குறவங்களுக்கு இருக்கா சார்? வெரி குட் கொஸ்டின். ஐச்சிங் கன்சல்ட் பண்ணுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. நீங்கள் உங்கள் கொஸ்டின் நியாயமாக தான் இருக்கணும். நீங்கள் ஒரு சின்சியர் பர்சனாக இருக்கணும். அதுக்கான முயற்சிகளில் உங்களுடைய பங்கு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஐச்சிங்கை வந்து ராத்திரி பகல் கேட்கலாம். நட்சத்திரம் வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம், ராவா பகலான்னு பார்க்க வேண்டாம், வயசில் சின்னவங்களா பெரியவங்களான்னு பார்க்க வேண்டாம், ஏழை பணக்காரன் அது கிடையாது, பெருசாக படித்தவன் படிக்காதவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்சியர் அப்ரோச், ஜெனுவன் நீடு இருந்ததுன்னா யார் வேணால் கேட்கலாம். ஒரு முக்கியமான எக்ஸ்டென்ஷன் இதில் என்னென்னா, ஆட்களை பார்க்காம படிக்கலாம். ரிமோட் ரீடிங். நான் வந்து பாம்பேயில் ஐசியூவில் பார்த்துருந்த டாக்டருக்கு அவர் ஃப்ரெண்டு சொன்னார் பெங்களூர்லேருந்து, நான் சென்னையில் படிச்சிருக்கேன். படித்து சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 நாளில் வெளியில் வந்துடுவான், உன் ஃப்ரெண்டுக்கு ஃபீவர் இருக்குது, மருந்து கொடுத்தா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அந்த மாதிரி ரிமோட் ரீடிங்னு நான் சொல்லுவேன். அதை ரிமோட் ரீடிங் நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். உலகம் முழுக்க இருக்கவங்க, அவங்க யாரையும் வீடியோ கேட்க மாட்டோம், ஜாதகம் எல்லாம் கேட்க மாட்டோம், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜாதகம் இல்லாமல் படிக்கலாம். அதுதான் இங்கே வித்தியாசம். அது போக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐச்சிங்கில் 64 சாப்டர் இருக்கும். அதில் எதில் வேணால் உங்கள் பதில் இருக்கும், அது உங்களோட பொருந்தும். இதில் பதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், இல்லை ஒரு என்ன சொல்கிறது அனாலஜி, சிமிலர் சிச்சுவேஷன். அதான் என்ன சொல்லுன்னா, இந்த கிங் அபேண்டன்ஸ் த ஹண்ட் அப்படின்னும். நம்ம ராஜா இல்லையேன்னு சொல்லி அதை விட்டுறக்கூடாது. அபேண்டன் த கார்ட் அப்படின்னா, இல்லை நான் காரில் போகிறேன் கார்ட் இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. கார்ட் இஸ் த வெஹிக்கிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட். ஸோ அப்படின்னு நம்ம வந்து படிக்கிறவங்க மதம், மொழி, இனம், கலாச்சாரம் அதை எல்லாத்தையும் கடந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களோட அது ஒன்றிடும், படிக்கிற அந்த நபரோடு ஒன்றிடும். அதனால் எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸும் இருக்காது. இந்த ரிலீஜியஸ் பிலீஃப் உங்களோட இருக்கும். நீங்கள் அதை வச்சு அதை பற்றி ஒரி பண்ணிக்க பாருங்கள். அதே மாதிரி நம்ம பண்ணுற ரிச்சுவல்ஸ், படையல் வைக்கிறது, கடா வெட்டுறது, பங்காளி கூட்டாளியோட குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது, தான தர்மம் பண்ணுறது, பிண்டம் கொடுக்கறது. ஒரு கேஸ் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவங்க டாக்டர், அந்த பல்ஸ் டயக்னோசிஸ் டாக்டர், படித்து முடித்த உடனே ஏதோ கேட்ட உடனே நான் சொன்னேன், ஆஃபர் 2 bowls of rice and water. அந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆச்சு. என்னென்ன, நாங்கள் அடுத்த வாரம் எங்களை வந்து அஸ்ட்ராலஜர் காசிக்கு போய் பிண்டம் கொடுக்க சொன்னார். நாங்கள் நெக்ஸ்ட் வீக் போகிறோம். இங்கே பாருங்கள், வேறு சிஸ்டம், ஆனால் கண்டென்ட் ஒன்று தான். இங்கேயும் அரிசி, அங்கேயும் அரிசி தான், சமைச்ச அரிசி, அங்கேயும் தண்ணி தான். தண்ணி இப்படி கொடுத்து தான் வந்து பிண்டம் கொடுப்பாங்க. ஸோ இடங்கள் வேறுபட்டாலும் காரணங்களும் அதுக்கு உதவி செய்கிற அந்த நோக்கமும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இட் ஒர்க்ஸ் வித் எவ்ரி ஒன். மொழி வித்தியாசமாக இருக்கோ, இல்லை எங்களோட ப்ராக்டிஸ் வேறு இருக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு கன்சல்டேஷனுக்காக பார்க்குறாங்க, ஃபோனில் கேட்குறாங்க அப்படின்னா கேல்குலேஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, நான் ஃபோனில் கேட்குறேன் அப்படின்னா என்ன ப்ராசஸ் மூலமாக நீங்கள் சொல்லுவீங்க, இதை எப்படி பார்ப்பீங்க சார்? அதாவது என்னென்னா, ஐச்சிங் வந்து ஒரு ஃபாரின் பாடி ஆஃப் லாங்குவேஜ் மாதிரி, ஒரு ஃபாரின் நாலேஜ். இப்போ நம்ம வந்து வண்டி கற்றுக்க போகிறோன்னா அங்கே உட்கார வச்சுட்டு ஏபிசின்னு சொல்லி கொடுப்பார். அந்த நாலேஜ் எங்கள் காருக்கு வந்தவுடனே ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இதை வந்து எல்லாரும், அதாவது பிற்காலத்தில் வர்றவங்க படித்து பயனடையணும்னு முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடாலஜி அவங்களே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து 4 விதம் இருக்கும் ப்ரைமரியாக. முதல் சிஸ்டம் வந்து ஆரக்கிள் போன்ஸ்ன்னு பேர். அது என்னென்னா, மிருகங்களுடைய தொடை எலும்பை வந்து கொளுத்திட்டு அதில் வர்ற கிராக்கை வச்சு இது கண்டுபிடிப்பாங்க.
அதுக்கான பதில் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் ஆரக்கிள் போன்ஸ். காலம் மாறிடுச்சு, வேட்டையாடுற தொழிலெல்லாம் மறந்தாச்சு, பயிரெலாம் வளர்ந்தது பூமியில். அப்போ என்ன பண்ணாங்க, மிலோஃபில் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை எடுத்து அதனுடைய பிரான்ச்சஸை வந்து கட் பண்ணி சீசன் பண்ணிவிட்டு டிவினேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன விபூதி குச்சி மாதிரி இருக்க அப்படின்னு தோணும். சைஸுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். இந்த மாதிரி மிலோஃபில் பிளான்ட் ஒரு 50 குச்சியை எடுத்து அதில் ஒன்றை முதல்ல எடுத்து இப்படி விட்னஸ் வச்சுட்டு மீதியை 2ஆக பிரித்து இப்படி வச்சுக்க வேண்டியது. தரையில் வச்சு இந்த ஸ்டேபிளை வச்சுட்டு இதில் 4 நாளாக எடுத்துக்கிறது. இப்போ 4 போக 1 பாக்கி இருக்குது. ஸோ அது இங்கே வரும். இப்போ இதில் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, அந்த 3 இங்கே வந்துடும். இப்படி அடுக்கின்னு வரணும். ஸோ இந்த முறை வந்து 18 தடவை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இமேஜ். இந்த ஒரு இமேஜ் வர்றதுக்கு இந்த மெத்தடில் 18 தடவை படிக்கணும். பொதுவாக அதுக்கு பழக்கம் இல்லாதவங்க இல்லை புதுசாக பண்ணுறவங்களுக்கு 45 நிமிஷம் ஆகலாம், 35லேருந்து 45 நிமிஷம். அது போக கவனச்சிதறல் ஏற்படும். 3வது, இதை வந்து பொது இடத்துல இந்த மாதிரி பண்ண முடியாது, சந்தேகம் வரும், இல்லை வீண் கேள்விகள் வரும். அதனால் இதை வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க இன்சைட் தேர் ப்ரேயர் ரூம் வாட்டெவர் அவங்களுக்கு விட்டுருவாங்க. இப்போ நான் சாமானிய மனுஷன், எனக்கு என்ன வழி அப்படின்ற கேள்வி இருக்குது. அதுக்கும் அவங்களே பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டோம், யூ கேன் யூஸ் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் காயின் மெத்தட்னு பேர். இது வந்து வித்தியாசமான காயின். இதுக்கு பேர் ஐச்சிங் காயின். இதில் 3 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உருவம் வந்து ஒரு வட்டம், சதுரம். தேர்டு வந்து ஹியூமனிட்டி, ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெவன், எர்த், ட்ரினிட்டி. ட்ரினிட்டினா யார் அதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ, மனித குலம், படைப்புகள் எல்லாம் சேர்ந்தது. ஸோ இந்த காயினை வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த காயின் 3 காயின் டாஸ் பண்ணால் 4 வேல்யூ வரும். அந்த வேல்யூ அரைவ் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இமேஜ் அரைவ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை கொண்டு இந்த சார்ட்டுக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் 11, இந்த இமேஜ் 11 இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியும், அது நம்பர் தெரியும். நம்பர் பார்த்தா 11 இதோ இருக்குது பாருங்கள். ஸோ சாப்டர் 11க்கு போய் உங்களுக்கான பதிலை படிக்கணும். இதுதான் ப்ராசஸ். ஸோ இது 3 முடிஞ்சு போச்சு. 4வது கம்ப்யூட்டர். நாங்கள் மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதில் 1-2 ப்ரோக்ராம் எழுதணும். கரெக்டாக எழுதினான்னா அதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அது உங்கள் ரீடிங்கை அஃபெக்ட் பண்ணும். பொதுவாக என்னென்னா இதில் இந்த 6 லைனும் தன்மை கொண்டது. 6 தன்மை கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் லைன் மாறிச்சுன்னா இங்கே கீழே இருக்கிறது அன்ப்ரோக்கனாக இருக்கிறது புரோக்கன் ஆகிடும். இப்போ இருக்கிறது ஹெவன், அது வந்து விண்ட் ஆகிடும். என்ன உணர்த்த வரேன்னா அந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் தான் வந்து டைம் டெஸ்டட். இதை பலவிதமாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் பெரிய ப்ராமினென்ட் இன்வென்டார், இந்த என்ன சொல்லுவாங்க, பூலியன் அல்ஜிப்ரா, கால்குலஸ், அதெல்லாம். லீபினிட்ஸ்ன்னு பேர் அவருக்கு. லீபினிட்ஸுக்கு ஐச்சிங் அனுப்பினப்புறம் அவர் இதை படிச்சுட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். லீபினிட்ஸ் சொன்னார் 0 and 1 நான் தான் பைனரி கண்டுபிடிச்சேன்னு. அவருக்கு முன்னாடி சைனாவில் கண்டுபிடிச்சிட்டாங்க அதை. ஸோ இட்ஸ் அ வெரி ஓல்டு, அட் த சேம் டைம் வெரி அப் டு டேட். இதுதான் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது, என்கிரிப்ஷன் டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் இதிலேருந்து வந்தது. இதோடு நிற்கலை. ஆரோக்கியம், நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளைட்டு அது இதில் இருக்கும். கம்யூனிகேட்டிங் எக்யூப்மெண்ட் லைக் டெலிஃபோன் இதில் இருக்கும். ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், தி பேர்ட் இஸ் ஃபிட் டு ஸ்டே ஆன் கிரவுண்ட். ஏதோ ஒரு காரணம், டெக்னிக்கல் ரீசன், ரிப்பேர் ஏதோ ஒன்று. நாட் ஃபிட் டு ஃப்ளை. இன்னொரு இடத்துல த ஃப்ளையிங் பேர்ட் இஸ் மேக்கிங் பிக் சவுண்ட். இதெல்லாம் வார்னிங். அவங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்து வார்னிங்கை சரியாக புரிஞ்சுருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணலாம். அர்த்தம் என்னென்னா நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு உங்களுக்கு அதுக்கான இன்புட் எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்கும். இந்த சினேரியோ மேப்பிங், டெரைன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது,
சப்போஸ் நம்ம ஒருத்தரை போய் பார்க்க போகிறோன்னா அவங்க யாராக இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? நம்ம கருப்பு சிவப்புங்கிறது பார்க்க போகிறதில்ல. மூத்த மகன், இளைய மகன், பதவியில் உள்ளவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் வந்து இப்படி திருப்பினா இது ஃபாதரை குறிக்கும், மேலே கீழே பார்த்தா மதர். ஸோ இட் இஸ் அ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். குறிப்பாக ஐச்சிங்கில் ஃபேமிலின்னு ஒரு சாப்டர் தனியாகவே இருக்கும். இந்த 64 சாப்டரில் 37வது சாப்டர் ஃபேமிலி. ஃபேமிலின்னா அப்பா வந்து வெளியில் போய் சம்பாதிப்பார், அம்மா வீட்டில் இருந்து சமைச்சு சாப்பாடையும் அன்பையும் பரிமாறுவாங்க. சாப்பாடை நடுவில் வச்சுட்டு குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. தட் மீன்ஸ் தி ஃபேமிலி இஸ் இன் யூனிட்டி. அதை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த 64 சாப்டரில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு ஒரு ப்ராட் ஐடியா சொல்லலாம்னா, ஹெவன், எர்த். எர்த்துங்கிறது அம்மாவை குறிக்கும். 3வது வந்து இனிஷியல் டிஃபிகல்ட்டி, ப்ராஜெக்டில் ஸ்டார்டிங்கில் ட்ரபிள் வர்றது, ஸ்ப்ரவுட் ஆகிறது சீடு. 4வது இன்னசென்ட் சைல்டு. 5வது வெயிட்டிங். 6வது கான்ஃப்ளிக்ட், கோர்ட் கேசஸ். 7வது ஆர்மி. 8 யூனியன், அரசியல் கூட்டணி, அதெல்லாம் 8ல் வரும். 9 டேமிங் த ஸ்மால். 10 ட்ரெடிங் ஆன் த டைகர்ஸ் டெயில். 11 பீஸு. 12 அப்ஸ்ட்ரக்ஷன். 13 தாங்ரன். 14 கிரேட் வெல்த். இப்படி போயிட்டே இருக்கும். இந்த ஹெட்டிங்கை வச்சே நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில். அது குறிப்பாக சொல்ல பண்ணுன்னு வெயிட்டிங். ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு என்ன பண்ணுறான், ஈவினிங் ஆச்சு, நான் சொல்கிறேன் உனக்கு ஃபாரின் ஜாப் அப்ளை பண்ணலாம்ப்பா அப்படின்னு. ஈஸ் இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரி. நைட்டு வீட்டுக்கு போய் ஃபைல் பண்ணி ஃபார்மை சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐச்சிங்கில் கேட்குறார், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் மை அப்ளிகேஷன்? பதில் என்ன தெரியுமா? வெயிட்டிங். என்ன சார் இப்படி சொல்லுது அப்படின்னு. நான் கேட்டேன், ஒரு மெயில் அனுப்பிச்சா ஒருத்தனுக்கு படிக்க 24 மணி நேரம் அவகாசம் கொடுக்க வேண்டாமா? நீ அதை கூட பண்ணாமல் புஷ் பண்ணிட்ட, பட் உன்னுடைய ஸ்டேட்டஸ் வெயிட்டிங். கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், அவர் பண்ணின நடவடிக்கை, அங்கே எடுத்துட்ட என்விரான்மெண்ட், அங்கே நடக்கிறது ரிசல்ட். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு. கான்ஃப்ளிக்ட்னா நம்ம கேஸை எப்படி நடத்தணும்னு அங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேஸை மாற்றிக்கலாம். சப்போஸ் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம சொத்தெல்லாம் போனாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு விரும்பி பிடிக்க வேண்டாம். சொல்லியிருக்கோம், ஸ்மால் டயலாக், சின்னதாக ஒரு சின்ன மீட்டிங் வச்சு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. எஸ்கேப், ரன்அவே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல நிற்கக்கூடாது. நின்னான்னா அவனுக்கு ப்ராப்ளம், கஷ்டமாயிடும். ஸோ அதே மாதிரி நமக்கு வரப்போகிற பதவி, கொடுத்த பொறுப்புகள், பதவிகள்லாம் பிடுங்கப்படும். அதை சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது கேள்வியை பொறுத்து பதில் அங்கே அமையும். ஒன்று கேட்கலாம், எல்லாருக்கும் எப்படி பதில் அதில் இருக்கும்னு. இவ்வளவு நாள் இதை யூஸ் பண்ணது, இவ்வளவு நாள் இதை விஸ்டாண்ட் பண்ணி, இல்லை இது வந்து குறிப்பாக ராஜாக்கள் உபயோகித்தது. அதுக்கு போவோம். யாரெல்லாம் உபயோகித்தாங்க அப்படின்னா, ராஜாக்கள், சண்டை போடுற ஜென்ரல், இளவரசர்கள், ராஜாவுடைய மனைவி, அந்தரங்கத்து பெண்கள், அங்கே கான்குபென்ட்னு சொல்லுவாங்க, அவங்க, மீதி ஸ்காலர்ஸ், படித்தவங்க, பெரிய அரசியல் பதவியில் இருக்கவங்க, குடியானவர், வேலை செய்கிறவங்க, சாமானியர், ஆண் பெண், ஏழை பணக்காரர், உயர்ந்த குணம் கொண்டவர், உயர்ந்த குணம் இல்லாதவர். இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் வைஸ் பர்சன், சுப்பீரியர் பர்சன் அப்படின்னு. அவங்களாம் நல்ல குணங்கள் கொண்டவங்க. ஏழை பணக்காரங்கிறது இல்லை, நியாயமான நல்ல சிந்தனை, நல்ல குணங்கள், ரைட் தாட், ரைட் வேர்டு, ரைட் ஆக்ஷன், ரைட் டெசிஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டும். அதெல்லாமே இதில் சொல்லியிருக்கோம். அது போக காக்கா பிடிக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓ, அதெல்லாமே சொல்கிறாங்களா? ஏன் இல்லாமல், நான் யங்காக இருந்தபோது நான் படிச்சிருக்கேன், ஹோஸ்டிங் ஃபார் பிஸ்னஸ் சக்ஸஸ். அப்போல்லாம் வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், பிஆர் ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து வெளிநபர்களோட உறவு வச்சுக்கிறது, சுமூகமான, இப்போ கூட உண்டு, அதை தான் சும்மா கஸ்டமர் கேர் அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றிட்டாங்க. அது அவ்வளோ ஃபங்க்ஷனலாக இல்லை. இங்கே வந்து இன்டிமெசி இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸர் வராருன்னா அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒரு பர்த்டேன்னு ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுக்கறது, இல்லை க்ரீட்டிங்ஸ் அனுப்புறது, அந்த மாதிரி. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், டேக் ஸ்ட்ரிங்டு ஃபிஷ் டு த பேலஸ். இந்த ஊசியில் குத்தின மீன் இப்படி தொங்குறோம், அதை அப்படி போட்டு எடுத்துகிட்டு போ பேலஸுக்கு, கெயின் ஃபேவர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் வந்து கேட்குறவங்களுடைய கேள்வி ஹெல்த் சம்மந்தமாக இருந்தால் அவங்களுக்கு அக்குபஞ்சர் தெரப்பி பலன் கொடுக்கும். இந்த நீடில் யூஸ் பண்ணுறது, அக்குபஞ்சரில் நீடில் யூஸ் பண்ணாங்க. ஸோ
கேட்டது கேட்காதது, மருந்து. ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், நீ உன்னுடைய சிக்னஸுக்கு மருந்தே சாப்பிட்ருக்கக்கூடாது. இன்னொரு இடத்துல சொல்ல, உன்னுடைய சிக்னஸ் வந்து குறைஞ்சின்னு வருது. இன்னொரு இடத்துல உன்னுடைய சிக்னஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஆனால் உனக்கு உயிருக்கு பயம் இல்லை. வார்த்தைகள் அப்படியே இருக்கும். அதையெல்லாம் சேர்த்து போட்டு தான் ஐ சிங் த புக் ஆஃப் சேஞ்சஸ். இப்போ ஒருத்தங்க ஐச்சிங்கை புரிஞ்சுக்கணும், இல்லைனா அதை ப்ராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஐச்சிங்கை ஒரு ட்ரை பண்ணலாம், அதில் வந்து சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ இருக்கிற மக்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் நம்ம ஐச்சிங்கை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லைங்களா? ஸோ மக்கள் மத்தியில் இந்த ஐச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பரவலாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதை வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டு விதமான பதில் இதுக்கு. ஒன்று, முழுமையாக நம்பி எடுத்துக்கிறது. ஐயோ எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதான்னு நான் பரீட்சை பண்ணணும்னா கிராஜுவலாக தான் உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? அதுக்காக ஐச்சிங் தப்பாக பதில் சொல்லும், இல்லை வந்து ராங்காக கைட் பண்ணுன்னு கிடையாது. எந்த கட்டத்துலேயும் ஐச்சிங்க்கு என்ன பிரதானமான இதுன்னா வந்து கேட்குற நபருடைய பத்திரம், ஸ்திரத்தன்மை, அவங்க வந்து பிழைகள் குறைகள் அதுக்கு போகாமல் இருக்கிறது, தெரியாமல் தப்பு பண்ணாமல் இருக்கிறது. ஸோ டு நாட் இன்க்ரீஸ்ன்னு சொல்ல பாருங்கள். அந்த இடத்துல ஆள் நிறைய பேர் இருக்கான்னு பட்டாலியன் மார்ச் பண்ண விடுறது. டு நாட் இன்க்ரீஸ், இட்ஸ் அ வார்னிங். இன்க்ரீஸ்னு சொல்ல அதை வந்து பேக்கப் வச்சுக்கிறது. மெடிசின்ஸ், ஃபுட்டு, வெப்பன்ஸ். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் என்னத்தை விட்டீங்களோ, என்னத்தை வந்து சரியாக கவனிக்கலையோ. ஒரு கேஸ் சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. சார், வி வாண்ட் டு ஷிஃப்ட் அவர் ஃபேமிலி டு டெல்லி. கேட்டபோது நார்த் அண்ட் ஈஸ்ட் நாட் ஃபேவரபிள்னு அதோட நிற்கலை, கோ டு சவுத் வெஸ்ட் அப்படின்னு பதில் வந்தது. அப்போ அவங்கக்கிட்ட செக் பண்ணுறபோது அவங்க சொல்கிறாங்க, பூனா இஸ் த பிளேஸ் வி ஆர் கன்சிடரிங், பட் வி கேவ் ப்ரையாரிட்டி டு டெல்லி. ஸோ இங்கே இந்த நபருக்கு பூனாவும் சாய்ஸில் இருந்து தெரிஞ்சிருந்தாலும், அவங்க கையில் இன்புட் இருந்தாலும் அவங்க அதை கரெக்டாக வேல்யூ பண்ணலை. ஏதோ ஒரு காரணத்தினால டெல்லிக்கு போகணுங்கிற அந்த புஷ்ஷில் இருக்காங்க. ஆனால் ஐச்சிங் உங்களுடைய நலம் விரும்பிங்கிற அந்த ரோல் ப்ளே பண்ணும்போது நீ பூனாக்கு போகிறது தான் உனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இது வந்து குற்றங்கள் டெல்லிக்கு போய் வர ப்ராப்ளத்தை தவிர்க்கிறது, சரியான பாதை எங்கே, சரியான டைரக்ஷன் என்னன்னு காட்டி கொடுக்கறது. ரெண்டையும் செஞ்சுருக்கு ஒரே கேள்வியில். இப்போ ஐச்சிங்கை வந்து ஒருத்தர்கிட்ட பார்க்கணும், இல்லை ஐச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கிட்ட நான் இதை வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கவனிக்கணும்? அவங்களோட ப்ரொஃபைலை பார்க்கணுமா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நான் கவனித்து அதுக்கப்புறம் இந்த ஐச்சிங்கை வந்து பார்க்கணும்? பொதுவாக அவங்க கேள்வி நியாயமானதாக இருக்கணும். முதல்ல கேட்குறவங்க அவங்க கேட்குற விதத்துலேயே தெரிஞ்சிடும், சின்சியராக இருக்காங்களா இல்லையா, கேட்ட கேள்வியே திரும்பி கேட்குறாங்களா, அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கேஸில் என்னாச்சு, அந்த பையன் வந்து ஒரு 26 வயசு உள்ள பையன். அவன் என்ன சொல்கிறான், சார் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நான் கேட்டேன், முறைப்படி போனேன், எல்லாம் அந்த சம்பிரதாயங்கள்லாம் பண்ணேன், எல்லாம் பண்ணிட்டேன் சார், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. சரின்ட்டு எப்படியோ என் அட்ரஸ் கண்டுபிடிச்சின்னு ஒரு 20 நிமிஷத்தில் என்னை பார்க்க வரான். அவங்க அம்மாவையும் கூட்டின்னு வந்துட்டான் மோட்டர் சைக்கிளில். அவன் எதிர உட்காந்துருக்கான். அவனுக்காக நான் படிக்கிறேன். எனக்கு உணர்த்தப்பட்டது என்னென்னா, இந்த பையனுடைய வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டு போயிருக்கு. நான் அவனை கேட்டேன், என்னடா எதுக்கு உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வந்தாங்க அப்படின்னு. அவன் சொன்ன பதில் ஆச்சரியமாக இருக்கும். வந்து பொண்ணை இட்டுன்னு போயிட்டாங்க சார். 20 நிமிஷம் முன்னால் எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னான். 20 நிமிஷம் கழித்து பார்த்து ரீடிங் பண்ணால் அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டாமல் வீட்டில் வச்சுன்னு இருக்கான். அதை வெளியில் கொண்டு வருது. ஸோ இந்த பர்சனுக்கு குட் மோட்டிவ் இல்லை, இஸ் நாட் ஹானஸ்ட். பட் ஐச்சிங் அவனை வந்து கைவிடலை. என்ன இன்னும் வரப்போகிறது தான் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கு படிப்பு போகாதுன்னு சொல்லுது, யங் இன்னசென்ட் சைல்டு. ஸோ நான் அந்த பையனை கேட்டேன், தம்பி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. 12 ஃபெயில் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், 12 ஃபெயில் ஆனாலாம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கப்பா, கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் முன்னேற்றம் அதெல்லாம் வளர்த்துக்கணும். அதுக்கு நீ இந்த ஐஐடி அந்த மாதிரி ஒரு 6 மாதம் கோர்ஸ் படித்தேன்னா இது அதே டைமில் ப்ரைவேட்டாக டியூஷன் எழுதி பரீட்சையை பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ போய் கேட்டால் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும், உன்னை மதித்து பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, உங்களுடைய கேட்காத கேள்வி, உங்களுடைய நலன், அதை பற்றி நீங்களே அக்கறை எடுத்துக்கலாம். ஆனால் அது செஞ்சால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிறத ஐச்சிங் அங்கே உணர்த்துது அவனுக்கு. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இது. டைவர்ஸை பற்றி ஒருத்தர் கேட்க வர்றார்.
உட்காந்து படிக்க ஆரம்பித்த உடனே ஆஸ்கிம் டு கம் லேட்டர், அவரை பின்னாடி கொஞ்சம் காலம் கடந்து வர சொல்லு அப்படின்னு. 6 மாதம் 8 மாதம் கழித்து நான் சொன்னேன். அதுக்கு அவருக்கு விருப்பப்படலை அந்த பதிலுக்கு. ஏதோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணார். ஏதோ நான் ஃபீஸுக்காக அதை கேட்குறேன் அப்படின்ட்டு வர சொல்கிறேன்ட்டு. அப்போது அவருக்கு இன்னொரு பதில் சொல்லுது, ஆஸ்கிம் டு கோ சவுத். நான் அந்த நபரை கண்ணை பார்த்து கேட்குறேன், உனக்கு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா? ஆமாம் சார், எனக்கு திருவனந்தபுரம் போஸ்ட்டுக்கு. நான் தான் இப்படி டபாச்சின்னு இங்கேயே இருக்கேன் அப்படின்னு. இங்கே என்ன உணர்த்துறாங்கன்னா, இந்த நபர் போஸ்டிங் அக்செப்ட் பண்ணலைன்னா அவருக்கு வேலை போயிடும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தெருவில் தான் நிற்கணும். இது என்னத்தை உணர்த்துதுன்னா, ஐச்சிங் உங்கள் மேலே காட்டுற கருணை. நம்ம பெற்ற தந்தை தாய்க்கு அருள் இருந்தால் கடவுளுக்கு மட்டும்தான் எப்பயாவது தான் அந்த குணம் கிடைக்கும், நமக்கு அந்த அருள் கிடைக்கும். ஆனால் ஐச்சிங் எந்த டைம்லேயும் வர்ற நபருக்கான அந்த இது என்ன, குறை என்ன, அவன் இதை எப்படி சரி பண்ணிக்கணும். பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எடுத்தோடனே பரிகாரம்னு ஜம்ப் பண்ணுவாங்க. பரிகாரம் இதுதான், நீ படிப்பு படிச்சிக்கிறது, ஒரு நல்ல வேலையை தேடிக்கிறது, தானே அவங்களுக்கு ரொம்ப மரியாதையோட பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் இதில். ஸோ ஐச்சிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் நாங்களும் வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஐச்சிங் வந்து ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னா இதை வந்து எப்படி ரீச் அவுட் பண்ணுறது சார்? என்னுடைய மொபைலுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பணும். அதுக்கப்புறம் நானே கூப்பிட்டு பேசுவேன் ஃப்ரீயாக இருக்கும்போது. கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். அவங்களுக்கு அதனோட விருப்பம் இருந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக படிக்கலாம். பொதுவாக நான் டீச் பண்ணுறது இங்கிலீஷில் இருக்கும். சிலருக்கு புரியலை அப்படின்னா அந்தந்த பதங்களை வந்து நான் தமிழில் விளக்கி சொல்லுவேன். எனக்கு தெலுங்கு கொஞ்சம் ரீசனபிளாக வரும். மலையாளம் ஐ கேன் மேனேஜ். ஸோ மோஸ்ட் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சார்? குறைஞ்சதாக அவங்களுக்கு 6 மணி நேரம் இருந்தால் போதும். ஒரு கேள்வி கேட்கலாம், 6 மணி நேரத்தில் எப்படி இதை படிச்சிட முடியுமா அப்படின்னு. பொதுவாக வந்து ஒரு சாதாரணமாக தானே எடுத்து படிக்கிறவருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கைடடாக, அதாவது நான் கைட் பண்ணி நான் ஸ்ட்ரக்சர் பண்ண கோர்ஸில் என்னெல்லாம் படிக்கணும், எந்த ஆர்டரில் படிக்கணும், படிக்க அது நாலேஜ் சேர்ந்துட்டே வரும். அதுக்குள்ளே அந்த ட்ரிக்ஸ் அந்த நுவான்சஸ், அதில் உள்ள அந்த விதிகள், பழக்க வழக்கங்கள், அதில் நம்ம காட்ட வேண்டிய குணங்கள் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். டிப்ஸ், பிஹேவியர், ப்ரிசர்வேஷன், எப்படி இது பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளையண்ட்டுக்கு படிக்கும்போது கூட வேண்டாதவங்களை வச்சுக்கூடாது. எல்லோரும் வந்து அங்கே குடும்பமே உட்காந்து என்ன ப்ரைவேட் மேட்டர்ஸ் ஏதாவது வெளியில் வரும், அதை வந்து அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் வந்து மற்றவங்கள அவாய்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி வச்சுக்கலாம். படிக்கிறதுக்கு 6 மணி நேரத்தில் நான் என்ன சொல்லிக் கொடுப்பேங்கிறது வந்து சேலஞ்சு தான். இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். அது போக ஸ்டூடெண்ட்டை ஹேண்ட் ஹோல்டிங் அப்படிம்பாங்க. படிச்சுட்டு கிளாஸ் கடைசியில் அவங்களுக்கான நியாயமான ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அவங்க என் கண்ணு முன்னாடி அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ இதனால் இந்த படித்த தியரி வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டேக்அவே மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் ஒன் கேன் லேர்ன். இந்த போக இந்த பீரியட் ஆஃப் லேர்னிங்கில் எங்கெல்லாம் கேஸ் ஸ்டடி கனெக்டடாக இருக்கோ, அது உதவுமோ, அது அவங்களோட பொருத்தி புரிஞ்சிக்க முடியுமோ, அதெல்லாம் நான் சொல்லுவேன். அதுதான் முக்கியமான வித்தியாசம். ஒரு புக்கை வாங்கி படித்தீங்கன்னா அதில் கேஸ் ஸ்டடிஸ் இருக்க சான்ஸ் இல்லை. அந்த ஆத்தருடைய அனுபவங்கள் இருக்காது. நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருப்பாங்க. பட் அது ஒரு கேஸ் ஸ்டடி இருந்தால் அவங்களுக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கா, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஒரு புக் வாங்கி படித்தேன். அது படித்த உடனே எனக்கு பிரமிப்பு கொடுத்தது. ஒரு சாப்டர் வரும்போது வீட்டில் இன்டோர் கார்டன் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இன்டோர் கார்டன் வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த பர்சன் இன்டோர் கார்டனில் ஏதோ வச்சு வளர்த்துன்னு இருக்காரு, அது நாட் என்கரேஜபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங். எதுக்கு சொல்ல வரேன், படித்தது, அனுபவங்கள், மற்றவங்களுக்கு சொல்லி அதுலேருந்து வந்த ஃபீட்பேக்கு, அவங்க லைஃப்பை நம்ம கண்டது, இது எல்லாம் தான் வந்து ஆசானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அதில் எது அந்த நபருக்கு பொருந்துமோ அது அவருக்கு கொடுக்கப்படும். பயப்படவே வேண்டாம். ஸோ தைரியமாக படிக்கலாம். என்ன ஒரு இதுன்னா, நம்ம படித்து நமக்கு ஆயுள் காலத்தில் எவ்வளோ சந்தர்ப்பங்கள் இருக்குது முடிவெடுக்க. அந்த முடிவுகளுக்கு முன்னாடியே ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் நம்ம எடுக்கிற முடிவை மாற்றிக்கிறதோ, கூட்டுறதோ, குறைக்கிறதோ. இப்போ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி லிமிட்டேஷன் வந்ததுன்னா சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க்கை செக் பண்ணலாம்.
ஜம்ப் பண்ணாமல், அந்த மாதிரியான கைடன்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டாக இருக்கும். இப்போ காலத்தில் வந்து நம்ம யாரையும் நம்பி போய் நம்ம கோல்ஸ் எல்லாம் சொல்லி அவங்களுடைய அறிவுரை கேட்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் டைல்யூட் ஆகும், ப்ரைவசி இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு உங்களுக்கு மட்டும் தெரிய வேண்டியிருக்கும். அந்த டைமில் வெளியில் யாரையும் போய் கேட்க வேண்டாம். அப்போ இங்கே கைடன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு லைஃப் ஷேப்பிங் டூலாக வச்சுக்கலாம். பழக பழக அவங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் டிபெண்ட் பண்ணலாம், எவ்வளோ தூரம் நம்ம வார்னிங் கொடுத்துருக்காங்க நமக்கு, நம்ம எப்படி நம்ம லைஃப்பை மாற்றிக்கலாம், அது அவங்களுக்கு இன்டர்னலைஸ் ஆகிடும். ஸோ இட் வில் பி அன் அட்வான்டேஜ். கன்ஃபியூஷியஸ் சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் காட் கிவ்ஸ் மீ அனதர் லைஃப் ஐ வில் ஸ்பெண்ட் ஆன் ரீடிங் ஐ சிங். அதை விட என்ன வேணும்? இவ்வளோ நாளாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து எல்லாருமே அவங்களோட ஹாரோஸ்கோப் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சு அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போது ஐச்சிங் மூலயமா வந்து அவங்களோட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும், அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது சார். இது மூலியமாக நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகி இது மூலியமாக அவங்களோட லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணியும் உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் சந்திக்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.